ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம பல்வேறு விஷயங்கள், புதிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இதுவரை கேள்விப்படாத சில விஷயங்களை இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு பெண் எப்போ அதிகபட்ச கருத்தரிப்போடு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய லேட் டீன்ஸ், ஒரு 15லேருந்து 18 வரைக்கும், 19 வரைக்கும். அதே மாதிரி ஏர்லி 20s, 20களுடைய முதல் பகுதியிலையும் அந்த பெண் உச்சகட்டமாக கருத்தரிப்பு நிலையோடு இருக்கிறாங்க. இது 30களில் குறைய ஆரம்பிக்கிறது. லேட் 30ஸில் 30களில் அந்த பெண்ணினுடைய கருத்தரிப்பு அளவு குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி 35க்கு மேலே ரொம்ப வெகுவாக குறைகிறது. 40-45க்கு அப்புறம் கருத்தரிக்கிற வாய்ப்பே ரொம்ப 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 வெகுவாக குறைஞ்சி இல்லாமல் போயிடுது. குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, குழந்தையே இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஓவராலாக 2.4% பேருக்கு குழந்தையே இருக்கிறது இல்லை. 34 வயதில் 11% பேருக்கு குழந்தை இருக்கிறது இல்லை. 40 வயதுக்கு மேலே 33% பேருக்கு குழந்தை இருக்கிறது இல்லை. 45 வயதில் 87% பேருக்கு குழந்தை இருக்கிறது இல்லை. அதே மாதிரி எப்போது குறைகிறது, என்ன வயசில் கருத்தரிப்பு குறைகிறது? 25லேருந்து 29 வயதில் 4 முதல் 8% கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைகிறது. 30லேருந்து 34 வயதில் 15 முதல் 19% குறைகிறது. 35லேருந்து 39 வயதில் 26 முதல் 46% குறைகிறது. 40 முதல் 45 வயதில் 95% குறைகிறது. இதில் ஒரு பெண்ணுக்கு எப்போது கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைகிறது, என்னென்ன காரணம்னா, ஒன்று கருமுட்டைகளுடைய அளவு. கருமுட்டையினுடைய அளவு வயதாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பெண்ணுடைய இளம் வயதில் நிறைய கருமுட்டைகள் உற்பத்தி ஆகிறது. ஆனால் அது வயதாக அந்த கருமுட்டைகளுடைய அளவு குறைகிறது. 6லேருந்து 7 மில்லியன் அளவுக்கு சினை முட்டைகள் இருக்குது. 6லேருந்து 7 மில்லியன், அதாவது 60லேருந்து 70 லட்சம் கருமுட்டைகள் 16 முதல் 20 வாரம் கருவாக பெண் இருக்கும்போது இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் தூத்துக்குடி சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார், எனக்கு எப்படின்னா சீக்கிரம் லீக் ஆயிடுது சார். சீக்கிரம் விரைந்து வந்துடுது. ஆமாம் சார். சரிங்க. ஆனால் குழந்தைங்கள்லாம் இருக்குது. அதாவது விந்து சீக்கிரம் வர்றதுக்கும் குழந்தை பெறத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. சரி. விந்து சீக்கிரம் வர்றதுக்கும் உங்கள் மனைவியினுடைய சந்தோஷத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. பொதுவாக இது ஆண்களுடைய பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சீக்கிரம் விந்து வருது, நீங்கள் என்ஜாய் பண்ணிடுறீங்க. உங்கள் மனைவி தான் இதில் சஃபர் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்படியே சார். ஆமாம், நீங்கள் விந்து சீக்கிரம் வெளியேறி தூங்கின பிறகு பெண்களுக்கு தூக்கமே வராது. செக்ஸ் உணர்வில் அவர் கடுமையான ஒரு உடல் உபாதை இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று முதல்ல அவங்கள தூண்டி உச்சகட்டம் அடைய செய்யலாம். இரண்டாவதாக பல்வேறு வழிகளில் நீங்கள் உங்களுடைய விந்து வெளியாகிறத கட்டுப்படுத்தலாம். முதல்ல செக்ஸில் ஈடுபட ஆரம்பித்த உடனே நீங்கள் கீழே படுத்துக்கோங்க. உங்கள் மனைவியை மேலே இருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு சீக்கிரம் விந்து வராது. அவங்க முதல்ல உச்சகட்டம் அடைவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். ஒரு 580 பொசிஷன்ஸ் இருக்குது செக்ஸில். எந்த பொசிஷனில் செக்ஸ் பண்ணால் நீண்ட நேரம் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க, அந்த பொசிஷனில் செக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைகிறதுக்கு
அவங்க கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை நேரடியாக நீங்கள் தூண்டலாம். ஆ அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சூட் ஆகாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அற்புதமான மருந்துகள் இருக்குது. மருத்துவர்களை பார்த்து அவர்கள் பரிந்துரையின் பேரில் நல்ல மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்க. அப்படியா சார்? கண்டிப்பாக. ஸோ இப்போது இந்த பெண் பிறக்கும்போது 6-7 மில்லியன் கருமுட்டைகள் 1-2 மில்லியனாக குறைகிறது. குழந்தை பிறக்கும்போதே, பெண் குழந்தை பிறக்கும்போதே கிட்டத்தட்ட 5 மில்லியன் கருமுட்டைகள் காலியாகிடுது. அதே மாதிரி ஒரு பெண் வாழ்நாள் முழுவதும் 400 முதல் 500 கருமுட்டைகள் தான் வெளியேற்றுறாங்க. அதுக்கு மேலே அவ்வளோ சைக்கிள் தான் அந்த பெண்ணுக்கு வருது. 37 முதல் 38 வயது வரை அந்த பெண்ணுக்கு 37-38 வயசில் கிட்டத்தட்ட 25,000 கருமுட்டைகள் தான் அந்த பெண்ணுக்கு இருக்கும். அந்த பெண் ஒரு தீட்டு நிற்கும்போது வெறும் 1000 கருமுட்டைகள் தான் இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். அம்பத்தூர்லேருந்து ராஜ்குமார் சார். சொல்லுங்கள் ராஜ்குமார். ஹலோ. சொல்லுங்கள் ராஜ்குமார். சார், எனக்கு மேரேஜ் ஆகலை சார். ஹலோ ராஜ்குமார், உங்கள் குரல்லையே அந்த கவலை தெரியுது. சொல்லுங்கள், மேரேஜ் ஆகலைன்னு சொல்கிறீங்க. அப்புறம்? ஆமாம் சார், ஆனால் வேறு பெண்கள்கிட்ட பழக்கம் இருக்குது. சரி. அது சீக்கிரத்தில் அந்த இது வெளியில் வந்துடுது சார். பொதுவாக நிறைய பெண்களோட உறவு வச்சுக்கிறது ஆபத்து ராஜ்குமார். இல்லை, ஒரு பெண்ணு தான். ஓகே. பெண்களுக்கு பழக்கம் எதிர்பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியல சார். நீங்கள் பல முறை நம்ம அந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே இருக்கோம், பல்வேறு முறைகளை பின்பற்றுங்க. முதல்ல பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போங்க, அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் கீழே படுத்துக்குங்க, பெண்ணை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள், கிளைட்டோரிஸை தூண்டுங்கலாம் சொல்கிறோம். இல்லை சார், உச்சகட்டம் கொண்டு போகணுன்னவே அந்த விந்தானது வெளியில் வந்துடுது சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மருத்துவரை பாருங்கள். இன்றைக்கி நல்ல மருந்துகள் இருக்குது. சரிங்க. உங்களை பரிசோதித்து அந்த மருந்துகள் கொடுத்தாங்கன்னா நீண்ட நேரம் விந்தே வராமல் நீங்கள் செக்ஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் சார் கேட்டேன். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்க. அற்புதமான மருந்துகள் இருக்குது. சரிங்க. நல்ல செக்ஸ் பண்ண முடியும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி. அதே மாதிரி கருவினுடைய தரம் ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பெண்ணும் கருக்களை சுமந்துக்கிட்டு இருக்காங்க, எப்போதும் கருத்தரித்து குழந்தை பெறத்துக்கு. ஆனால் அந்த பெண் கரெக்டான உடல்நிலையில் இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த கருமுட்டை வெடித்து குழந்தை உருவாகி வளர முடியும். இதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக கருமுட்டையினுடைய தரம் நாளாக தரம் குறைந்து கொண்டே வரும். கருமுட்டையும் வீக்காகிக்கிட்டே வரும். ஸோ ஒரு நல்ல கரு உருவாகிறதுக்கு தடை இருக்கிறது. கருமுட்டை தரம் குறைந்து கொண்டே அதனுடைய எண்ணிக்கையும் குறையும், தரமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த பெண் கருத்தரிக்க இயலாத நிலைமையை அடைவாங்க. இந்த மாதிரி கருமுட்டையினுடைய தரம் கம்மியாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும்? நீங்கள் ஐயுஐ பண்ணாலும் ஐவிஎஃப் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படியே கருத்தரித்தாலும் கருக்கலைப்பு வந்துடும். மிஸ்கேரேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய கரு வளராமல் போயிடலாம். குரோமோசோம், அந்த கருமுட்டையில் இருக்கக்கூடிய சினை முட்டையில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல குறைபாடு இருக்கும். பெண்ணினுடைய வயதுக்கும் அந்த கருமுட்டையினுடைய தரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னா நிறைய சம்பந்தம் இருக்குது. பெண்ணுடைய வயது அதிகமாக கருமுட்டையினுடைய தரம் குறைகிறது. கருமுட்டையினுடைய எண்ணிக்கை, கருமுட்டையினுடைய தரம் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதை 30-40 வயது ஆகும்போது பெண்ணுக்கு தரம் ரொம்ப குறைஞ்சிருது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், திட்டக்குடியிலேருந்து பேசுகிறேன் சார். திட்டக்குடி. சொல்லுங்கள் சார். ராஜி. சொல்லுங்கள் சார். மேரேஜ் ஆகி 1.25 வருஷம் ஆகுது சார். சரி. அது
தாம்பத்திய உறவு வந்து அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை சார். சரி. நானும் நிறைய தடவை சொல்லியும் பார்த்துட்டேன், அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை அவங்களுக்கு. கல்யாணம் ஆனதுலேருந்தே இல்லையா? இப்போ குழந்தை இருக்கா? குழந்தை இல்லை சார். கல்யாணம் ஆனதுலேருந்தே செக்ஸ் இன்னும் பண்ணலை? பண்ணிட்டு இருக்கோம் சார். அதில் வந்து இன்ட்ரெஸ்டாக கிடையாது சார் அவங்க. சார் இருங்க, நீங்கள் அந்த ஒரு வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்கிறது பிரயோஜனப்படாது. சரி சார். ஆணுறுப்பு முழுமையாக ஆழமாக உள்ளே போய் நீங்கள் செக்ஸ் பண்ண முடியுதா? அதெல்லாம் பண்ணுறேன் சார், அதெல்லாம் பண்ணுறேன். அப்புறம் எப்படி இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க? ஆணுறுப்பு வந்து அவங்க வந்து எப்படின்னா எடுத்தோடனே அதில் ஆணுறுப்பு வந்து அதில் வச்சு செய்ய அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்கள்ட்ட கையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூடு இதானதுக்கப்புறம் தான் சார் நான் செய்கிறேன். அப்படி தான் இருக்கும், அதான் கரெக்டு. உள்ளே தான் நல்லா போகுது சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் உச்சகட்டம் அடைகிறாங்களா? அடையிறாங்க சார், அடையிறாங்க. சரி. நம்ம கையில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யறோமே, அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்கணும் சார். அதுதாங்க சரியான முறை. அவங்களுக்கு அவங்களுக்கு சில நேரம் நம்ம சொல்கிற தியரி எல்லாம் புரியாட்டியும் ப்ராக்டிக்கலாக என்ன செஞ்சால் அவங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க. சரி சார். அதாவதுங்க சமையலும் ஒரு விஞ்ஞானம் தான். ஆனால் அது விஞ்ஞானம்னே தெரியாமல் கிராம மக்கள் பொதுவாக ஒரு பழக்கமாகவே அதை செஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி சார். இதுக்கு என்ன சார் எதுவும் டைம் எதுவும் இருக்கா சார்? இல்லை எப்படி இன்னும் நீங்கள் நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க செக்ஸ் பற்றி. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாருங்கள். என்னென்ன உத்திகள் சொல்கிறோம், என்னென்ன விஷயங்களை சொல்கிறோமோ அதெல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நீங்கள் கையில் அவங்க தூண்ட சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதனால் அவங்களுக்கு செக்ஸில் விருப்பம் இல்லைன்னு நீங்கள் தப்பாக முடிவுக்கு வரீங்க. அவங்க கரெக்டாக அவங்கள டைரக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல செக்ஸ் பண்ணிங்கன்னா 2 நிமிஷத்தில் விந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் அவங்க தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை செக்ஸ் பண்ண விடாமல் முதல்ல அவங்கள தூண்ட சொல்கிறாங்க. அவங்க ஓரளவுக்கு நல்ல உச்சகட்டம் வந்த பிறகு நீங்கள் தூண்டிங்கன்னா நீங்களும் உச்சகட்டம் அடைவீங்க, அவங்களும் உச்சகட்டம் அடைகிறாங்க. ரொம்ப சரியாக இருக்கும். சரி சார். ஸோ அதனால் எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு. அவங்க ஆர்வமாக தான் இருக்காங்க, தெளிவாக இருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போது அவங்க இவ்வளவு தெளிவாக இருக்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. சரி, சரி ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் ரவி, சென்னையில் இருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் ரவி. சார் என்னோட இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பில் உள்ள அதாவது எப்படி சொல்கிறது சார், அதில் வந்து ஒயிட்டாக ஒரு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒரு 2-3 இடத்துல ஒயிட்டாக இருக்குது. ஆனால் அதில் எதுவும் இல்லைங்க சார். அது ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சார் ஆணுறுப்பில். ஆமாம் சார். புள்ளியாக இருக்குது. புள்ளியாக இல்லைங்க சார், ரவுண்டாக இருக்கிற மாதிரி புள்ளி மாதிரி இல்லைங்க. வெளியே யாருடைய செக்ஸ் பண்ணீங்களா சார்? இல்லை சார், என் ஒய்ஃப் கிட்ட தான். பூஞ்சை காளான் தொற்று வரலாம் சார். ஒய்ஃபு நீங்களும் மட்டும் வச்சுருக்கீங்க, வேறு யாருடையும் வச்சுக்கலன்னா ஆணுறுப்பில் வந்து பூஞ்சை காளான் வரலாம் பெண்கள்கிட்ட இருந்து. அது சரியாயிடுமா சார்? இல்லை, அதுக்கு நீங்கள் ஆணுறுப்பில் போடக்கூடிய சில களிம்புகள் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். அல்லது மருந்துகள் பார்க்கலாம். இல்லைனா இது என்னென்ன சரியாக தெரில, இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுங்கன்னா மருத்துவர் வேணால் ஒரு தடவை நேரில் பார்த்துருங்க. வேறு ஏதாவது இருக்கக்கூடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மருத்துவரை பாருங்கள். வேறு எதுவும் இல்லைங்க சார். அது மாதிரி தான் எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒயிட் அவங்க க்ளீன் பண்ணாமையே பண்ணதால் கண்ணில் இருந்து தான் இருக்குது. சரிங்க. பெண்கள்கிட்ட இருந்து ஆண்களுக்கு வெள்ளைப்படுறது, பெண்களுக்கு வெள்ளைப்படுறது இயல்பானது. அவங்ககிட்ட இருந்து பூஞ்சை காளான் உங்களுக்கு வர்றது வெகு இயல்பானது. என்ன க்ரீம் சார் அதுக்கு தரணும்? இல்லைங்க, நீங்கள் இது வந்து மருத்துவர்கள்ட்ட காட்டி அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் மருந்துகளை பயன்படுத்துங்க. அதான் இயல்பானது. ஏன்னா இந்த மருந்துகளை வந்து சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். ஏதாவது ஒரு என்னென்னு பார்க்காம டிவி மூலமாக சொல்லி பண்ணுறது வந்து ஒரு சரியான முறை அல்லன்றது தான். பொதுவான ஆலோசனைகளுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தலாம். குறிப்பான மருந்துகள் குறிப்பாக பார்க்குறதுக்கு டயக்னோஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். சரி. ஸோ இப்போது இந்த எவ்வளவு கருமுட்டைகள் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டுகள் இருக்கா? இருக்குது. எவ்வளவு கருமுட்டைகள் இருக்குது, தோராயமாக அதனுடைய தரம் எப்படி இருக்குதுன்னு கண்டறிய டெஸ்ட்டுகள் இருக்குது, பண்ணலாம். அது எப்படி பண்ண முடியும்? ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்ட்டுன்னா 3 வகையான டெஸ்ட்டுகள் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு கருமுட்டைகள் எவ்வளோ இருக்குது,
அந்த கருமுட்டைகள் எவ்வளோ தரத்தோடு இருக்குன்னு சில விஷயங்களை வச்சு பார்க்கலாம். 3ஆம் நாள் FSH டெஸ்ட் பண்ணணும். அடுத்து AMH லெவல், ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் லெவல் டெஸ்ட் பண்ணணும். 3ஆவதாக ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் எடுக்கணும். இந்த 3 விஷயங்களையும் பண்ணணும். ஸோ பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். FSH எடுக்கிறோம், டே 3 FSH லெவல் எடுக்கிறோம். 9க்கு கீழே இருக்குன்னா நம்ம FSH லெவல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கருமுட்டைகள் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். 9லேருந்து 11 FSH இருந்தால் பரவாயில்ல, ஓரளவுக்கு கருமுட்டைகள் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். 11லேருந்து 15 இருந்தால் கருமுட்டைகள் லெவல் குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கணும். 15லேருந்து 20 இருந்தால் ரொம்ப குறைஞ்சி போச்சு, ரொம்ப குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கணும். 20க்கு மேலே இருந்தால் கிட்டத்தட்ட கருமுட்டைகளே இல்லைன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன்னா என்னன்னு நிறைய கேள்விகள் நம்ம பெண்கள் கேட்பாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் எடுப்பாங்க, அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி பல பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன். இது ஃபெர்டிலிட்டி லெவல் எப்படின்னு கண்டுபிடிக்க உதவியாக இருக்குது. அடுத்து இதனுடைய பிளட் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வயது அதிகமாக ஃபாலிக்கிள் அந்த சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போது ஆன்டி முல்லேரியன் ஹார்மோனும் குறைந்து கொண்டே இருக்கும். ஸோ அடுத்து ஸோ எப்படி இதை இன்டர்பிரட் பண்ணுறது? AMH ரொம்ப அதிகமாக இருக்கிறது PCOஸில் இருக்கலாம். 3.0 நானோகிராம் பெர் ml இருக்கலாம். இது PCODயில் இருக்கும். நார்மலாக இருக்கிறது 1 இருக்கணும், 1 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ரொம்ப லோ நார்மல் 0.7லேருந்து 0.9 இருந்தால் லோ நார்மல்னு எடுத்துக்கலாம். ரொம்ப லோவாக இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 0.3லேருந்து 0.6 இருந்தால் ரொம்ப கம்மியாக இருக்குது. 0.3 விட கம்மியாக இருந்தால் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு எடுத்துக்கணும். ஸோ ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் 1க்கு மேலே இருக்கணும். 3க்கு மேலே இருந்தால் PCODயாக இருக்கலாம். ஸோ 0.7 to 0.9 இருந்தால் ஓரளவு கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இது நெகட்டிவ், ஃபாலிக்கிள்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கேரளாவிலிருந்து பேசுகிறேங்க சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதாவது சொல்லுங்க. பேர் அஜேஷ். சொல்லுங்க அஜேஷ். அது என்னன்னு இப்போ செக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விந்து வராம அப்படியே டவுன் ஆகுது. இதைத்தான் ஆண்மை குறைவுன்னு நம்ம சொல்கிறோம், அதாவது விரைப்புத்தன்மை குறைவுன்னு சொல்கிறோம். எல்லாம் பெருசா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனா விந்து வராம செக்ஸ் பண்ணிட்டு இருக்கும், விந்து வராம அப்படியே டவுன் ஆகி போகுது. வரலாம், எப்படி வரலாம்? இது ரொம்ப எதிர்பார்க்கிற விஷயம்தான். இதை சரி செய்ய முடியும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வயசு என்ன சார்? சொல்லுங்க சார். வயது என்ன உங்களுக்கு? வயது 32. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. அதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா பொதுவாக நீங்கள் ஸ்மோக்கிங் ஏதாவது பண்ணுவீங்களா? சர்க்கரை இருக்கா? இல்லை, ஸ்மோக்கிங் அதெல்லாம் பண்ண மாட்டோம். சரிங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மருத்துவரை பாருங்கள். சில அடிப்படையான டெஸ்ட்டுகள் கண்டிப்பாக எடுங்க. ஏன்னா ஆண்மை குறைவு வந்ததுனாலே அது இருதய நோயினுடைய முன்னோட்டமாக கருதப்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரி இப்போ தான் ஒரு வாசகர் பேசுனாங்க. இந்த மாதிரி அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்த கதைகளெல்லாம் நிறைய நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கு.
அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு முழுமையான டெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்ன காரணம் என்று கண்டறிய முயற்சி பண்ணுங்கள். இது ஹார்மோன் குறைபாடா, ஏன் மெயினாக வந்து 48% வந்து இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆரம்பத்தில் ஆணுறுப்பை பாதிக்கும், ஒரு 3-4 வருடங்களில் ஹார்ட் அட்டாக்கை உண்டு பண்ணும். ஆனால் ஆரம்பத்திலே கண்டறிந்து நம்ம சரி செய்ய முடியும் என்பது தான் இதில் நல்ல நிம்மதியான விஷயம். ஸோ இதை முற்றிலும் நாம் சரி செய்யலாம். இல்லை ஒரு கேள்வி கூட என்ன சார்? இல்லை சார், நான் இந்த செக்ஸோலஜி ஸ்டே சொல்கிறது நல்ல செக்ஸாலஜிஸ்ட் வைக்கணும், அந்த கோயம்புத்தூரில் கிடச்சிருவாங்களா? நீங்கள் தேடி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சஜஷன் இங்கே நம்ம சொல்கிறதில்ல. நீங்கள் கண்டறிந்து நீங்கள் டாக்டரை பாருங்கள், முற்றிலுமாக சரி செய்ய முடியும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது நம்ம பெண்களுடைய கருமுட்டைகளுடைய தன்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கருமுட்டைகள் தன்மைக்கும் தீட்டு வர்றதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. ஒன்று வந்து ரெகுலராக ஒரு பெண்ணுக்கு தீட்டு இருந்தால் அந்த பெண்ணுடைய கருமுட்டைகள் நன்றாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அந்த பெண்ணுக்கு வந்து தீட்டு வர்றதும் அந்த மெனோபாஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. தீட்டு ரெகுலராக வந்தால் மெனோபாஸ் கொஞ்சம் தள்ளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீட்டு இர்ரெகுலராக வர ஆரம்பித்த உடனேயே மெனோபாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகமாகுது. அதே மாதிரி எஃப்எஸ்ஹெச் லெவல் அதிகமாகிறதுக்கும் அவங்களுடைய ஃபாலிக்கிள் விஷயங்கள் குறைவதற்கும் சம்மந்தம் இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்களை விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அதே போல் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். என் பேர் ரகு. ரகு, சொல்லுங்கள் ரகு. நான் இங்கே திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். இப்போ எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். சரிங்க. அது ப்ராப்ளமா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கள். என்னோட இடது விதை இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அதுக்கு மேலே அந்த விந்து நாளம் மாதிரி இருக்கு, எப்படி டைமிஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அது வந்துட்டு சில நேரத்தில் ஒரு பலூன் மாதிரி ரொம்ப நார்மலான நிலையில வந்து அது தொட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன இது மாதிரி இருக்கு சார். வீங்கின மாதிரியா இல்லை அது எப்படின்னு தெரியல. ஒரு எப்படி சொல்றது, பலூன் வந்துட்டு காத்துல ரொம்ப பிடிச்சி பார்த்தா ஒரு மாதிரி இருக்குமே. சரி. சின்னதா அது ஒரு எனக்கு அது ஒரு என்னன்னு தெரியல, பயமா இருக்கு. சரி. இல்ல அது என்னன்னு சரி உங்ககிட்ட கேட்கலாம் ரொம்ப நாள் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் பரபரப்புல சொல்லிட்டு உண்மையிலேயே ப்ரோக்ராம் நல்ல ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. 7 இயர்ஸா வாட்ச் பண்றேன். ரொம்ப நன்றி. போலி மருத்துவர்களை பத்தி நீங்க சொல்ற எல்லா விஷயமும் பர்ஃபெக்ட். ரொம்ப நன்றி. அதுக்கு ஒரு எனக்கு ஹேட்ஸ் ஆஃப். இதை பத்தி என்ன சார், நான் எப்படி ஃபீல் பண்ணலாமா இல்லை நார்மல் தானா? பொதுவாக நம்ம யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. செக்ஸை பற்றி எதுவுமே நம்ம யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிறோம். சொல்லுங்க. உறவுகளை பற்றி சொல்லித்தர்றதில்ல. அதனால் பல குழப்பங்களும் சந்தேகங்களும் வருது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சந்தேகம்தான். எப்படி ஒரு விரைப்பை இருக்கும்னு நம்ம கற்றுத்தரணும் இளைஞர்களுக்கு. அதே மாதிரி விந்து குழாய் மேலே வரக்கூடிய அந்த எபிடிடைமிஸ், விந்து குழாய் ஓரளவுக்கு எப்படி பார்க்குறதுன்னு சொல்லித்தரணும். அது இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. அது ஒரு வேளை அங்கே ஒரு சிஸ்ட் இருக்கலாம், இல்லை நார்மலாக இருக்கிறத பார்த்து பயப்படலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வாசகர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு செக்ஸ் பற்றிய எந்த அடிப்படை ஞானமும் இல்லாமல் நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம். உறவுகள் பற்றி ஒன்றும் தெரியாமல் வளர்க்குறோம். ஒன்று ஆண் பெண் உறவு மட்டுமல்ல, மற்ற உறவுகள் ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் கூட ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலில் வளர்க்குறோம். அப்போது இந்த ராம்குமார் போல் பல காதலை பற்றி அவங்களுக்கு என்னென்னு தெரியல, அன்பு பற்றி தெரியறதில்ல. அப்போ இவர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா, தான் ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறோம், அதில் பிரச்சனை வரும்போது எப்படி கையாளுவது என்பதே இவங்களுக்கு தெரியல. செக்ஸில் பிரச்சனை வரும்போது எப்படி கையாளுவதுன்னு தெரியல. அப்போ தவறான முடிவுகளை எடுத்து தவறாக செயல்படுறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்றைய திரைப்படங்கள். பெண்களை வந்து மிரட்டுறது, பெண்களை வந்து இதெல்லாம் நீங்கள் திரைப்படங்கள் நீங்கள் பார்க்க முடியும். பெண்களை வந்து இஷ்டத்துக்கு கையாளுறது, அது வந்து பார்த்தா ஹீரோயிசம் மாதிரி இருக்கும். பெண்களை மிரட்டுறது, பெண்களை வந்து வளைச்சி காதல் பண்ணுற பல்வேறு இது எல்லாமே பெண்களை சமத்துவமாக நடத்துகிறதாவோ
பெண்களை மதிக்கிறதாவோ இருக்காது. உறவுகளை எப்படி கையாள்வது என்பது நாம் விஞ்ஞானபூர்வமாக நம்ம இளைஞர்களுக்கு சொல்லித்தரதில்லை. செக்ஸை எப்படி கையாள்வது என்பதும் சொல்லித்தரதில்லை. அதன் விளைவுகளை இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ராம்குமார் போன்றவர்களுடைய பாணியில். தாயினுடைய வயதுக்கும் வளரக்கூடிய கருவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. வயதாக கரு மோசமான ஒரு கருவாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெண்ணுக்கு 35 வயதில் 10% கரு மோசமான கருவாக இருக்கும். 45 வயதில் 90% கரு மோசமாக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, க்ளோஸிங்க கொஞ்சம் சத்தமாக. ஒரு பெண்ணுக்கு 45 வயது ஆகும்போது கிட்டத்தட்ட 99% கரு மோசமான கருவாக இருக்கும். முழுமையாக ஒட்டி வளர்கிறதுக்கு தகுதி இல்லாததாக இருக்கும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ்கள் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.